நாங்கள் பயனற்ற பணியாளர்கள். எங்கள் கடமையை தான் நாங்கள் செய்தோம். இயேசுவில் பிரியமான புனித அந்தோணியாரினுடைய அன்பு மகனே, மகளே, இந்த அழகான நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான பாடத்தை கற்றுத்தர விரும்புகின்றார். இந்த உலகம் மறந்து போன அல்லது இந்த உலகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது கசப்பு வாய்ந்த ஒரு பண்பு என்ற இந்த கீழ்ப்படிதல் என்ற அந்த பண்பை தான் இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர இருக்கின்றார். நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்களுடைய கடமையை தான் நாங்கள் செய்தோம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தையினுடைய ஆழம், அந்த வார்த்தையில் பொதிந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை கீழ்ப்படிதல் என்ற இந்த பண்பு. இதை நாம் எப்படி கண்டுகொள்ளலாம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த கீழ்ப்படிதலில் 2 அழகான பண்புகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஒன்று, இந்த கீழ்ப்படிதலில் இருக்கக்கூடிய அழகான பண்பு தியாகம். 2, அன்பு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் மீது கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்டக்கூடிய இந்த நிலைதான் தியாகம். கண்டிப்பாக தியாகம் இல்லாமல் கீழ்ப்படிய முடியாது. ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற பொழுது சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்று பார்த்தால், கண்டிப்பாக இந்த சிலுவை சாவு என்பது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தியாகத்தை முன்குறித்து காட்டியது. தன்னுடைய உடலை வருத்தி, தன்னை அழித்து, தன்னை சிதைத்து, தான் எதற்காக வந்தேனோ, இந்த கடமையை யார் எனக்கு கொடுத்தார்களோ அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த நிலை என் ஆண்டவரிடம் இருந்தது. ஆகவேதான் அவர் தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதல் தியாகத்தின் அடையாளமாக வெளிப்படுகிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த கீழ்ப்படிதலில் அன்பு இருக்கிறது. ஏன் அன்பு இருக்கிறது என்றால், எனக்கு யாரை அதிகம் பிடிக்குமோ, யார் மீது நான் பாசம் வைத்திருக்கின்றேனோ அவர்களுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன். அன்பு என்று சொல்லுகின்ற பொழுது என்னை பிடித்தவர்கள், நான் யார் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கின்றேனோ அவர்கள் சொல்வதை தான் நான் கேட்பேன். அதுதான் அன்பாக இருக்கிறது. இது கீழ்ப்படிதலுடைய பண்பு. இது ஒரு நிலை. இன்னொரு நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த கீழ்ப்படிதல் ஒரு சில நேரங்களிலே கசந்து போவதை நாம் பார்க்கலாம். எவ்வாறு கசந்து போகிறது என்று பார்க்கின்ற பொழுது, நான் வற்புறுத்தப்பட்டு பலவந்தமாக கண்டிப்பாக திணிக்கப்பட்டு இதை செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த நிலையோடு நான் செய்கிறேன் என்றால் அது கண்டிப்பாக தியாகத்தின் அடையாளமாகவும் அன்பின் அடையாளமாகவும் இருக்காது. என்னை வற்புறுத்தினார்கள், என் மீது சுமத்தினார்கள், ஆகவே இது என் மீது சுமத்தப்பட்ட ஒரு பழு என்ற நிலையிலே ஒரு வேலையை நான் செய்தேனேயானால் கண்டிப்பாக இந்த கீழ்ப்படிதல் என்பது நச்சு கலந்த ஒரு பண்பாக அமையும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த கீழ்ப்படிதலிலே வரக்கூடிய நச்சு பண்பு என்னவென்று பார்த்தோமேயானால் நடித்தல். ஒருவேளை அவர்கள் சொன்னார்கள், நான் செய்கிறேன், இதை செய்தால் என்னுடைய மேல் அதிகாரிகளிடம் இருந்து எனக்கு மிகுந்த அல்லது உயர்ந்த மேன்மையான ஒரு பொறுப்பு கிடைக்கும், அல்லது நடித்து வாழ்ந்தேனேயானால் அவர்களிடம் இருந்து சலுகைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று நடித்து கீழ்ப்படுகின்ற மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் என் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது என் ஆண்டவர் வற்புறுத்தலோடோ அல்லது பலவந்தமாகவோ அவர் செய்யவில்லை, அல்லது தன்னுடைய தந்தையின் முன்பு என் ஆண்டவர் நடிக்கவில்லை. மாறாக தந்தை கொடுத்த அந்த கட்டளையை தன்னுடைய மக்களுக்காக, தான் எதற்காக இந்த உலகத்திலே வந்தாரோ அதை செய்து முடிப்பதற்காக தியாகம் நிறைந்த உள்ளத்தோடு, அந்த தியாகத்திலே அன்பு கலந்த உள்ளத்தோடு அவர் தன்னுடைய வாழ்வை நடத்தி காட்டினார். இதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதலை
தன்னுடைய வாழ்வின் கண்ணாடியாக மாற்றியவர்தான் நம்முடைய புனிதர் அந்தோணியார். புனித அந்தோணியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவரை கீழ்ப்படிதலின் கண்ணாடி என்று சொல்லுவார்கள். கீழ்ப்படிதலின் கண்ணாடி என்று சொல்லுகின்ற பொழுது எவ்வாறு கண்ணாடி என்பது முகத்தை பிரதிபலிக்கிறதோ, ஒருவருடைய இயல்பை பிரதிபலிக்கிறதோ, அதே போல புனித அந்தோணியார் ஆண்டவர் இயேசுவை பிரதிபலித்த ஒரு கண்ணாடியாக, அவர் தன்னை இந்த உலகத்திலே பிரதிபலித்து காட்டவில்லை, தன்னை இந்த உலகத்திலே மேன்மைப்படுத்தி காட்டவில்லை. மாறாக தான் யாரிடமிருந்து இந்த பண்பை பெற்றுக்கொண்டாரோ, யாரை தன்னுடைய வாழ்க்கையினுடைய நடுநாயகமாக ஏற்றுக்கொண்டாரோ அவரை தான் அவர் பிரதிபலித்தார், கீழ்ப்படிதலின் கண்ணாடியாக மாறினார். ஒரு முறை இவருடைய அதிபர் சுப்பீரியர் அந்தோணியாரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, ஏராளமான அற்புதங்களை நீர் செய்து கொண்டிருக்கிறீர், இன்றிலிருந்து ஒரு நாள் ஒரு அற்புதம் தான் நீர் செய்ய வேண்டும். கோடி அற்புதர் அந்தோணியார் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அன்று அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனை என்ன தண்டனை என்றால், நீர் ஏராளமான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீரே, இனி இப்படி அற்புதங்களை செய்யக்கூடாது, ஒரு நாள் ஒரு புதுமை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று அந்தோணியாருக்கு சொல்லப்படுகிறது. அந்தோணியாரும் அந்த கட்டளையை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு நாள் காலையிலே ஒரு புதுமையை செய்து முடித்து விட்டார். செய்து முடித்துவிட்டு ரோட்டிலே நடந்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கட்டிட வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டட வேலை நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு தருணத்திலே மேலே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர் தவறி கீழே விழுகிறார். தவறி மேலிலிருந்து அவர் கீழே வந்து கொண்டிருப்பதை பார்த்த அந்தோணியாரினுடைய இதயமானது துடித்து போகிறது. உடனே அந்தோணியார் அப்படியே அந்த மனிதனை பார்த்து நில் என்று தன்னுடைய கையை காண்பிக்கிறார். அவர் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஓடோடி செல்லுகிறார் தன்னுடைய அதிபரை தேடி. அதிபரை தேடி சென்றவர் அதிபரிடம் சொல்லுகிறார், இதோ ஒரு நாள் ஒரு புதுமைதான் செய்ய வேண்டும் என்று நீர் என்னிடம் சொன்னீர். ஏற்கனவே நான் ஒரு புதுமையை செய்து விட்டேன். இப்பொழுது ஒரு கடினமான துன்பமான ஒரு சூழலிலே ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவன் மேலிலிருந்து கீழே விழுகின்ற பொழுது அவனை அப்படியே நிப்பாட்டி விட்டு வந்திருக்கிறேன், அவனை கீழே இறக்கி விடலாமா என்று அப்பாவியாக கேட்கிறார். அந்த அதிபர் சொல்லுகிறார், அவன் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதே இரண்டாவது புதுமைதான். அந்தரத்தில் கீழே விழாமல் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதே இரண்டாவது புதுமைதான். பரவாயில்லை, நீ எத்தனை புதுமைகள் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கட்டளை கொடுக்கிறார். பாருங்கள், அந்தோணியார் ஒரு மிக சிறந்த மறையுரையாளர், ஞானம் நிறைந்தவர், அழகான பண்புகளுக்கு சொந்தக்காரர். ஆனாலும் தன்னுடைய சுப்பீரியஸ் அதிபர்களுக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் கீழ்ப்படிவது மனிதனுக்கு அல்ல, மாறாக கடவுளுக்கு கீழ்ப்படுகிறேன். நான் கீழ்ப்படிவது மனிதர்களுக்கு அல்ல, கடவுளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தை போல நான் பயனற்ற பணியாளன், அவர் கொடுத்த கடமையை தான் நான் செய்தேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரராக இவர் மாறி போகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது இன்று என்னுடைய வாழ்க்கையிலே நான் எவ்வாறு கீழ்ப்படிதல் உள்ளவராக மாற முடியும், எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே அந்த கீழ்ப்படிதலை பிரதிபலிக்க முடியும்? இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே கீழ்ப்படிதல் என்ற அந்த பண்பானது விலகிய காரணத்தினால், அந்த பண்பை நாம் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் தான் எல்லா மட்டங்களிலும் இன்று மனிதர்கள் சிதறி, உறவில் சிதறி, அன்பில் சிதறி, போராட்ட களமான வாழ்வு இன்று வாழ்வதற்கு காரணம் இந்த பண்பானது மங்கி போன காரணத்தினால்தான். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே 3 நிலைகளில் இந்த கீழ்ப்படிதல் வெளிப்பட வேண்டும். முதலாவதாக நாம் இறைவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக மாற வேண்டும். இறைவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக எவ்வாறு நான் வாழ முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, இறை வார்த்தை, ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைகளை என்னுடைய வாழ்வாக்கி கொண்டு அந்த வார்த்தைகளின்படி நான் வாழ்ந்தேனேயானால் இறைவனுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். தந்தையாகிய கடவுள் தன்னுடைய மகனுக்கு கொடுத்த கடமைகளை அவர் செய்து தந்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தது போல, என் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்தாலே
என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகனாக மகளாக மாற முடியும். அந்த வார்த்தைகளை நான் வாழ்வாக்கி காட்டிக்கொண்டால் இன்று புனித அந்தோணியாருடைய ஆலயத்திலே திருத்தலத்திலே வந்து நிற்கக்கூடிய நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அடித்து சொல்ல முடியும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த கீழ்ப்படிதல் என்ற இந்த பண்பானது திரு அவையிலே மிளர வேண்டும். திரு அவை இறைப்பணியாளர்கள் இந்த கீழ்ப்படிதல், என்னுடைய கீழ்ப்படிதல் என்னுடைய திரு அவை திருச்சபையின் முன்னால் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். திருச்சபையினுடைய எல்லா கொள்கைகளையும் திருச்சபையினுடைய படிப்பினைகளையும் நான் ஏற்றுக்கொண்டு என்ன நடந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த திரு அவையை விட்டு நான் வெளியேற மாட்டேன், என்னுடைய நம்பிக்கையிலே நான் குன்றி போக மாட்டேன் என்று இறுதி வரை அந்த ஆண்டவரையும் திரு அவையையும் நான் பற்றி பிடிக்கின்ற பொழுது திரு அவைக்கு கீழ்ப்படிதல் உள்ளவராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்தோணியாரை போல. மூன்றாவதாக இறுதியாக பார்க்கின்ற பொழுது இந்த கீழ்ப்படிதல் என்னுடைய குடும்பத்தில் எதிரொலிக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் எதிரொலிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசுவும் திரு அவையும் எவ்வாறு இருந்ததோ அதே போல கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உடன்பிறப்புகளிடையே இருக்கக்கூடிய அந்த உறவிலே இந்த கீழ்ப்படிதல் என்ற அந்த பண்பு கலந்த தியாகமும் அன்பும் இருந்தது என்றால் உங்களுடைய குடும்ப வாழ்வு இனிமையான வாழ்வாக, அழகு நிறைந்த வாழ்வாக, யாராலும் உடைக்க முடியாத வாழ்வாக மாறும் என்பதை தான் இன்று புனித அந்தோணியாரின் வாயிலாக இறைவன் நமக்கு கற்றுத்தருகின்றார். நான் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ முயற்சி செய்கின்றேனா, இல்லை இருந்த நிலையிலே வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேனா? அப்படி